திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே கிணற்றில் விழுவதற்காக சென்ற தந்தையை காப்பாற்றச் சென்ற மகள் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம் ஆபிரகாம். திருப்பூர் அருகே தந்தையை காப்பாற்ற சென்ற மகள் 100 அடி ஆழ தண்ணீர் வற்றிய கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த செட்டி தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன், பனியன் தொழிலாளி. இவரது மனைவி மாலதி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் கல்லூரியில் படித்து வருகிறார். இளைய மகளான ரித்திகா 17 வயது. அவிநாசியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் 7 ஆண்டுகளாக குடிப்பழக்கத்தை கைவிட்டு ரித்திகாவின் தந்தை ரவிச்சந்திரன் குடிபோதையில் இருந்த ரவிச்சந்திரன் இன்று குடிபோதையில் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இவரது மனைவி மாலதி கணவன் ரவிச்சந்திரனை திட்டியுள்ளார். இதையடுத்து ரவிச்சந்திரன் நான் கிணற்றில் விழுந்து சாகிறேன் என கூறிக்கொண்டே வீட்டிற்கு அருகாமையில் உள்ள 100 அடி ஆழ கிணற்றில் வற்றியுள்ள கிணற்று அருகே சென்றுள்ளார். இதனால் மகள் ரித்திகா மற்றும் மனைவி மாலதி இருவரும் அவரை பதட்டத்தில் ரவிச்சந்திரனை தடுக்க முயற்சித்துள்ளனர். அப்போது இவர்களது இளைய மகள் ரித்திகா கிணற்றில் அருகே சென்ற தந்தையை பிடிக்க முற்பட்ட போது இவரது காலானது இடறி 100 அடி ஆழ வறண்ட தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் ரித்திகா விழுந்தார். இதையடுத்து இவரது பெற்றோர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அவிநாசி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் 100 அடி ஆழ கிணற்றில் உயிரிழந்த ரித்திகாவின் உடலை மீட்டனர். தந்தையை காப்பாற்ற சென்ற மகள் கால் இடறி கிணற்றுக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.